ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் வர முடியல, ஒரு 4 5 நாள் வீடியோ வர முடியல. கொஞ்சம் ஒர்க்கு இன்னைக்கு சண்டே நாள் லீவ் விட்டாச்சு நம்ம வண்டிக்கு. அதனால பாருங்க ஃபுல்லாக செடி ஃபுல்லாக புல்லு கிளி இருந்துச்சு. ஏன்னா வளரவே இல்லை செடி. அதனால் அங்கே பாருங்க செடியெல்லாம் நல்லா நீட்டாக கொத்திட்டு குளிச்சுட்டு இப்போ இந்த டைம் நல்லா எங்கள் கரண்ட் இருக்கும், தண்ணி பாய்ச்சாச்சு, ஃபுல் கரண்ட் வரும். இப்போ பாருங்க நம்ம செடியெல்லாம் கொத்தி எடுத்து எப்படி அழகாக படைச்சிருப்பாங்க. பாருங்க கொத்தியாச்சு பாருங்க, நல்லா சூப்பராக ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்க. ஃபுல்லாக போட்டு இது கொத்தி எடுத்து பாருங்க. இன்னைக்கு இந்த வேலை பாருங்க, இன்னைக்கு பண்ணுது நல்லா மூட்டெல்லாம் நல்லா மண்ணு போடுங்க. தென்னை மரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா செடிகளுக்கும் என்ன உரம் தெரியுமா? உரம் என்ன வீட்டிலாம் செடி இருந்தால் நான் சொல்கிறது கேளுங்க, நல்லா இருக்கும். உப்பு கல் உப்பு இருக்கலாம், அது ஒவ்வொரு தென்னை மரம் வந்தால் நல்ல பெரிய இந்த மாதிரி தென்னை மரம் இருந்துச்சுன்னா ஒரு 2 3 பாக்கெட் போடுங்க உப்பு. அந்த நல்லா உப்பு போட்டு தண்ணி வச்சுங்க. அதுமாதிரி இந்த வண்டு கடி எதாவது இருந்துச்சுன்னா உப்பும் கொஞ்சம் மண்ணும் எல்லாத்தையும் சமமாக மிக்ஸ் பண்ணி அந்த மேலே கொத்தி ஓடி போட்டிங்கன்னா அந்த வண்டு வராது. எல்லாம் அந்த பாருங்க நாவல் தான் பழங்கள் பாருங்க காய்ச்சி எப்படி கிடக்குறாங்க. தெரிய முடியுதே கேமரா எங்கடா இருக்குது நாவட்டும். காய் வச்சுலாம் இந்த முதல் காய்ப்பு வேணாம் மக்களே. தொடர்ந்து நல்லா பராமரிங்க, உரத்தை நல்லா போடுங்க, சாணி உரம் நல்லா போடுங்க, ஓகேங்களா? சரி பாருங்க தண்ணி எப்படி சில்லுன்னு என்ன வைக்கலாம். ஓகே நண்பர்களே, வேறு என்ன எதுவும் சொல்லுங்கள். உரம் பாருங்கள் நல்லா பயன்படுத்திங்க, நல்லா சுத்தமாக அப்பவும் கொத்தி விடுங்க, புல் வராதுங்க. ஓகே ரைட் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. விவசாயத்தை காப்போம்.